எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 20 திங்கட்கிழமை. ஸோ ஒரு லாங் ஹாலிடே எல்லாம் முடித்து சென்னைக்கு மக்கள்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. காலையிலேயே நிறைய இடத்துல டிராஃபிக். ஒரு பெரிய லீவுக்கு அப்புறம் மறுபடியும் ஊருக்கு திரும்பி மறுபடியும் வேலைகளுக்கு திரும்புறதுன்றது ஒரு மாதிரி சலிப்பாக இருக்கும் இல்லையா? நான் அதை வந்து நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன். ஒரு பெரிய ஹாலிடே இல்லை ஒரு லாங் வீக்கெண்டு இல்லை நிறைய லீவ் நாள் முடிச்சுட்டு திரும்பியும் ஊர்லேருந்து திரும்பி வந்து திரும்பியும் பழையபடி வேலைக்கு போகிறதுன்றது ஒரு மாதிரி பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு திரும்பி போகிற மாதிரி நமக்கு இருக்கும். என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம வந்து ரிலீஸே ஆக முடியாத ஒரு ஜெயில் மாதிரி தான் சில சமயம் நம்ம வேலைகள் வந்து நமக்கு வந்து ஃபீல் தரும். நமக்கு வந்து கமிட்மெண்ட்டுக்காக தான் நம்ம பெரும்பாலான நேரங்களில் அந்த வேலைகளில் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது. நமக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டோம் இல்லையா? சும்மாவே இருந்துக்கும். ஏன்னா நம்ம யாருமே வேலையை வந்து சந்தோஷமாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு கடனுக்கு தான் பல நேரங்களில் நம்ம வேலை செய்கிறோம். இருந்தாலும் அதில் நம்ம என்ன செஞ்சு நமக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்க முடியும், நமக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட கனவை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம கனவு ஒன்றா இருக்கும், நம்ம பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும், நம்ம அன்றாடம் ஒன்றா இருக்கும். 90% பேருக்கு அப்படி தான் இருக்குது லைஃபு. அவங்களால அவங்க கனவுன்றது வந்து எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுருக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அது சாத்தியப்படும். ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இல்லை குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அப்படின்னு ஏதோ ஒரு இலக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கனவை நோக்கி ஓடலாம், அதுக்கப்புறம் நம்ம கனவை சாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறோம். உண்மையில் அந்த மாதிரி கனவுகளை நோக்கின்னு கூட தேக்கி வச்சுட்டு வேலைகளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் எனக்காக ஒரு நாள் நிச்சயம் உங்கள் கனவுகளை நோக்கி போங்க. நிச்சயம் அதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நேற்றே நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு விஷயம் என்னை வந்து நேற்றுலேருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டார். பல வருஷம் நண்பர் அவர், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக எனக்கு அவரை தெரியும். அவர் வந்து திடீர்னு பார்த்தா ரெகுலராக நல்லா பேசிகிட்டு இருந்த ஒருத்தர், அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், நிறையா விசாரிப்பார், ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர். சமீப காலமாக என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. என்னடா அது பேச மாட்டேங்கிறாரு, என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஏன்னா இப்போல்லாம் மனுஷங்க வந்து தங்களுடைய வெறுப்பை விலகலை லைக்ஸ் மூலமாக காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் போடுறதை நிறுத்திடுவாங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். இவர் எப்போவுமே நம்மளது எதாக இருந்தாலும் படிச்சுட்டு லைக்கெல்லாம் போடுவார், அடிக்கடி பேசுவார், கமெண்ட்ஸில் ஏதாவது பதில் சொல்லுவார், இல்லைன்னா ஃபோன்லேயாவது வந்து பேசுவார். என்னாச்சு இவருக்கு, என்னாச்சுன்னா அவருக்கே நானே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி விலகி போகிறவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா நமக்கு அது ஒரு விடை தெரியாத மர்மமாக இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல் விலகி போகிறதா இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு தான் விலகி போகணும். அது ரொம்ப முக்கியம். அது திடீர்னு அப்படியே ஒரு நீண்ட பழக்கத்தை சடனாக முறிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எந்த நட்பையும் நம்ம முறிச்சிக்கக்கூடாது.
அப்போது அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சுங்க, ஏன் இப்போல்லாம் சரியாக பேசுகிறதில்ல, என்ன பிரச்சனை, எதுவும் நான் வந்து உங்களை எதுவும் காயப்படுத்திட்டேனா, அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறதுலே தெரிஞ்சு, ஓகே இவர் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில் வந்து. என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்கக்கிட்ட ஒரு 1500 பிரச்சனை இருக்கும். அப்போது பரவாயில்ல பேசுங்க, நாம் சந்திப்போம் அப்படின்ட்டு நான் நேரில் போய் பேசுகிறேன். பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து எப்போவோ ஒரு இடத்துல அவருடைய அரசியல் சார்புக்கு ஆகாத ஒருத்தருக்கு நான் ஏதோ ஒரு லைக் போட்டிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவரோட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன், அந்த கட்சியை ஆதரிக்கிறவன், இந்த கட்சியை வந்து அவருக்கு சாதகமான அவர்களோட சார்பு உள்ள கட்சியை வந்து விமர்சிக்கிறவர், அவன் கூட போய் நீங்கள் இப்படி நட்பாக இருக்கலாம், அதனால உங்கள் மேலே எனக்கு கோவம் அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை. உண்மையில் இப்போல்லாம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது அடிக்கடி. இந்த அரசியல் சார்பு சார்ந்து நட்பு சிக்கல்கள் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி எல்லாருமே எதிர்கொள்கிறதா இருக்குது. அரசியல் சார்பு சார்ந்து நிறைய நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரியான குழப்பங்களுக்குள்ளே போகிறோம். அவருக்கும் அதே குழப்பம்தான். நான் சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குங்க, அவர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணவங்கள அவங்க ஒருத்தங்க, என் லைஃப்பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் வந்து என்னோடய தீர்மானித்த ஒருத்தர். அதுக்காக நான் எப்படி அவர்கிட்டருந்து விலகி இருக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, அவன் வந்து அவங்க கட்சியை பற்றி எப்படி பேசுகிறாரு, தலைவரை பற்றி எப்படிலாம் அவதூறு பரப்புகிறாரு, அவரை போய் நீங்கள் எப்படி வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியும், அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு, அவதூறு பண்ணுறாருன்னா அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லலாம், அவர் வந்து அவர்கிட்ட சண்டை பிடிக்கலாம், நீங்கள் எல்லாம் பண்ணலாம், பட் அதுக்காக ஏன் ஒரு மனுஷனை வெறுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அவர் வந்து விடாமல் நம்ம வந்து ஒரு அரசியல் சார்பு இருக்குன்னா எதிர் அரசியல் இருக்கிறவங்களோட நட்பாக இருக்கக்கூடாது, நட்பாக இருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு ரொம்ப தீவிரமாக தீர்க்கமாக என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர், அப்போ நீயும் அவனோட சேர்ந்தவன் தான், உனக்கும் அது இருக்குது, நீயும் ஒரு மறைமுகமான அந்த ஆதரவு கொண்டவன் தான் அப்படின்னு என்னையும் வந்து சொல்ல ஆரம்பித்தார். நான் சொன்னேன், என்னங்க இது அநியாயமாக இருக்குது, அவரோட நான் நட்பாக இருக்கேன்றதுனால அந்த அரசியல் சார்பு தான் எனக்கும் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும், இல்லை அதனால தான் உனக்குள்ளேயும் அது இருக்குது, நீயும் அது வச்சுருக்கவன் தான் அப்படின்னு என்னையும் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா, இல்லை அதனால தான் நீ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க, அதனால தான் நட்பு இருக்குது அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப பர்சனலாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அதை நிறுத்திட்டு விலகி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் சரியாக பேசுகிறதில்ல, நானும் சரியாக பேசுகிறதில்ல. அட்லீஸ்ட் நவ் ஐ நோ ஒய் ஹீ இஸ் நாட் டாக்கிங் டு மீ. எது வந்து அவரை எங்கிட்டேருந்து பிரித்து வச்சுது அப்படிங்கிறத இன்றைக்கி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நானும் ஓகே இந்த விலகலை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ஓகே இந்த நட்பு வந்து இதோட முடிவுக்கு வருது அப்படின்னு. இன்றைக்கி வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றா இருக்கிறது எதுன்னா, இந்த அரசியல் சார்பு சார்ந்த நட்பு முறிவுகள், விலகல்கள், மோதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் மாதிரி சமூக வலைதளங்கள் நம்மளை ரொம்ப ஆக்கிரமித்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறினதுக்கு பிறகு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, நம்ம மாற்று கருத்துள்ள இல்லை எதிர்கருத்து இருக்கக்கூடிய ஒருத்தரோட நட்பாக இருக்கிறத அரசியல் சார்பு சார்ந்து நம்ம நட்பை வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியா தவறா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது சில காலமாக. இந்த கடந்த ஒரு வருஷமாகவே வச்சுக்கலான்னு வைங்களேன். ஒருத்தரோட அரசியல் சார்பு தான் நம்மளுடைய நட்பை தீர்மானிக்கணுமா? ஏன்னா
அரசியல் சார்புக்கும் நட்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் முன்னாடி எல்லாமே விதவிதமான அரசியல் பேசக்கூடியவங்களோட நான் நட்பாக இருந்திருக்கேன். நான் அவங்களுடைய எதிர்கருத்தை பேசக்கூடிய ஸ்பேஸ் வந்து அதில் இருந்திருக்கு. அப்படி தான் நான் வந்து அரசியல் தத்துவங்களை கற்றுக்கிட்டேன், அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னா எனக்கு தெரியல. நம்ம இன்றைக்கி வந்து 2 மாற்று கருத்துள்ள 2 பேர், அரசியல் எதிர் கருத்துள்ள 2 பேர் நட்பாக பழகிறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு எதிர் அரசியலில் இருக்காங்கன்றதுனாலே அவங்கள எதிரியாக கருத வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ அப்பாவோ வேற ஒரு கட்சி ஆதரிக்கிறாங்கன்றதுனால நம்ம என்ன அவங்கள விட்டு விலகி வேறு வீட்டுக்கு போயிட முடியாது. அவங்களோட தான் வாழ்கிறோம், அவங்களோட தான் சாப்பிட்றோம், அவங்களோட தான் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து இன்னொரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறதுனாலேயே நம்ம அவர்கிட்டருந்து விலகி இருக்கணுமா, அவங்களோட நம்ம நட்பாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றைக்கி சமூகத்தில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே விர்ச்சுவலாக மாறின ஒரு காலத்தில் இருக்கோம். நட்பு கூட விர்ச்சுவலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிஜ நட்பு, நிஜ அன்பு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரேராக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை வந்து இந்த அரசியல் காரணங்களுக்காக நம்ம வந்து உடச்சிக்கணுமா, அரசியல் காரணங்களுக்காக அதை வந்து வீக் பண்ணிக்கணுமா, அதை பலவீனப்படுத்திக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசியலில் வந்து இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தரமான நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைன்றது. அதை நீங்கள் எப்போல்லாம் அது எப்போ சொல்லுவாங்கன்னா அந்த கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை நிச்சயமாக அவங்க முன் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வந்து அவங்க எதிரியாக இருந்த ஒரு ஆள் கூட திடீர்னு பார்த்தா நண்பராகி ஒரே மேடையில் கை கோர்த்து நாங்கள் இனிமேல் ஒன்றா செயல்பட போகிறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க 2 பேரும் எதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் திருப்பியும் நண்பர்களாகிடுவாங்க. இந்த சூழல் மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இது புரியவே புரியாது. அப்புறம் ஒரு கட்சியில் எதிர்கட்சியில் இருந்த ஒருத்தர் வந்து அப்போ வந்து இந்த கட்சியை ஆளுங்கட்சியவோ இல்லை அந்த எதிர்கட்சியவோ அவங்க வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா கட்சி மாதிரி இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு எல்லா பதவி பட்டங்களும் கொடுப்பாங்க. எனக்கு அப்போ கட்சிகளுக்குள்ளே வந்து எப்போவுமே இந்த தேவைக்கேற்ப தங்கள் நட்பை தீர்மானிச்சுக்கிறதுக்கான ஒரு சாத்தியங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்குற தொண்டர்கள் இல்லை அந்த சார்பு கொண்டவங்க வந்து இதை ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக நினச்சிக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் வந்து வெற்றிக்காக இதை செய்கிறாரு, நமக்கு வந்து என்ன இருந்தாலும் தேர்தல் வெற்றி ரொம்ப முக்கியம், அதுக்காக இதை பண்ணுறாரு, அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் அவர் வந்து தீவிரமாக கொள்கை பிடிப்போடு இருந்து எதிர்கொள்கை இருக்கிறவரோட பேசக்கூடாது, நட்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறது இருக்குல்ல, அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே இந்த அரசியல் நிலவரங்கள் எல்லாமே சட்டுன்னு மாறக்கூடியதாக இருக்குது. யார் யாரோட சேருவாங்க, யார் யாரோட கூட்டணி வச்சுப்பாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் வந்து அவ்வளோ தீவிரமாக இருக்கணும்னு நிர்பந்திக்கப்படுறாங்க? தொண்டர்கள் மட்டும், அல்லது அந்த சார்பு உள்ளவங்க மட்டும், அல்லது அந்த சார்பை தன்னுடைய சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துகிறவங்க மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கணும், எதிர்கட்சி ஆளுங்களோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அவங்கள நெருங்கக்கூடாது, அவங்களுக்கு லைக்ஸ் போடக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது இருக்குல்ல. அரசியல் சார்புக்கும் நட்புக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கணும்னா நண்பர்களுக்குள்ளே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு தொடர்பு இருந்தால் போதும். அவ்வளோதான் அதோட இம்பேக்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஒரு ஆரோக்கியமாக விவாதம் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் கட்சி ஆளுங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வரி விதிச்சிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம விவாதிக்கிறதுக்கும் அதுக்காக சண்டை கூட போடலாம். ஆனால்
நட்பை முறிச்சுக்கிறதோ இல்லை நட்பை தீர்மானிக்கிறதோ அரசியல் சார்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நட்பு அப்படிங்கிறது வெறும் அரசியல் சார்பு சார்ந்தது மட்டும் இல்லை, அதெல்லாம் தாண்டி அது நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு உறவாக இருக்கக்கூடியது. நம்ம வெறும் அரசியலுக்காக மட்டும்தான் நம்ம நண்பர்களாக இருக்கோமா என்ன? அதெல்லாம் தாண்டி எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனை துயரங்கள் அவங்க நம்மளோட நிற்கிறாங்க, எத்தனை உதவிகள் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆறுதல் நமக்கு தேவைப்படுது, அன்பு தேவைப்படுது, அரவணைப்பு இருக்குது. அரசியல் மட்டும் கிடையாது இல்லையா ஒரு நட்பு அப்படிங்கிறது. அதுவும் இந்த அரசியல் கற்போடு இருக்கணும் அப்படின்னு இப்போல்லாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். நமக்கு வந்து நீ வந்து இதை ஒரு அரசியல் கட்சி ஆதரிச்சிட்டேன்னா அந்த கற்பு நிலையோடு தான் நீ இருக்கணும், அப்படியெல்லாம் மாறிடக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து அவ்வளோ தீவிரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து எல்லாரோடையும் நட்போடு இருக்க முடியும். அவங்க இன்னும் எல்லாருமே மாறக்கூடியவங்க தான். எல்லாருமே இன்றைக்கி நான் வந்து ஒரு அரசியல் சார்போடு இருக்கேன். நான் 15 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு அரசியல் சார்போடு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் மாறலையா? நான் மாறியிருக்கேன். என்னோடய அரசியல் பார்வைகள் மாறி இருக்குது, என்னுடைய கொள்கைகள் மாறி இருக்குது, அதோட தீவிரத்தன்மை மாறி இருக்குது. நான் அப்படியே பிறந்ததுலேருந்து ஒரே அரசியல் நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கலை. ஸோ அது மாறக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி ஒருத்தர் வந்து இந்த அரசியல் கட்சியை ஆதரிக்கிறாருன்றதுனால அவரை நம்ம விலக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரே நாளைக்கு மாறிடக்கூடியவராக இருப்பார். இது வந்து ரொம்ப இயல்பாக நிகழக்கூடிய ஒன்று. அப்படியே அவர் அதிலேயே பிடிப்பாக இருப்பாருன்னு யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் பிறந்ததுலேருந்தே நான் வந்து அந்த கட்சி, நான் பிறந்ததுலேருந்து இந்த கட்சி அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் பிறந்ததுலேருந்து எந்த கட்சியும் இல்லை. பிறக்கும்போது வறுமையில் தான் நாங்களாம் பிறந்திருக்கோம். வறுமை தான் நம்ம கட்சியாக இருந்திருக்கோம் பெரும்பாலானவங்களுக்கு. நமக்கெல்லாம் எந்த கட்சியும் இருந்திருக்காது. வேணும்னா நம்ம அப்பா அம்மா ஏதாவது ஒரு ஆதரவில் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம பகுத்தறிவோடு தான் இதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முந்தைய தலைமுறையில் இருந்த தலைவர்களும் சரி, அவங்களும் எல்லாருமே எதிர்கட்சி ஆளுங்களோட ரொம்ப நட்போடு தான் இருந்திருக்காங்க. அவங்க மேடையில் சண்டை பிடிச்சிப்பாங்க, மேடையில் பேசிப்பாங்க, மோசமாக கூட பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போவாங்க, அவங்க வீட்டு மரணத்தை போய் பார்ப்பாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மட்டும் ஏன் வந்து இப்படி தலைமைகளில் இருக்கவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறதாகவும் நட்பை வந்து தீர்மானிச்சுக்கிறதாகவும் இருக்கும்போது நம்ம ஒரு அரசியல் சார்போடு இருக்கிறவங்க வந்து ஏன் வந்து இதை பேஸ் பண்ணி நம்முடைய நட்பை, நம்முடைய அன்பை, நம்முடைய நட்பு வட்டத்தை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இன்றைக்கி நட்புங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நம்ம முன்னாடியே நான் சொன்னேன். ஸோ இந்த மண்டே எல்லாம் மண்டே ப்ளூஸில் இருப்போம். ஸோ இந்த மண்டேயில் திடீர்னு எனக்கு வந்த இந்த தாட்டு, நண்பர்களை வந்து அரசியல் சார்ந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டாம். நண்பர்களாக மட்டும் மனிதர்களாக பார்க்கலாம். அவங்க நம்மோட எப்படி இருக்காங்கன்றது பார்க்கலாம். அவங்களுடைய அரசியல் தவறுகளை சுட்டி காட்டலாம். அவங்களுக்கு நம்ம தத்துவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அவங்கள நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள விரட்டி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே எல்லா மனிதர்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான். அவங்களுடைய கொள்கைகள் மாறும், கட்சி சார்புகள் மாறும், அவங்களுடைய அறிவுகள் மாறக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பேஸ் பண்ணி ஒரு மனிதனை வெறுக்கவோ இல்லை அன்பு காட்டவோ, ஏன்னா நான் வெறுப்பை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அன்பு காட்டுறதும் இவன் அந்த கட்சி சார்ந்தவன், அதனால் இவன் மேலே நம்ம அன்பாக இருக்கலான்றதுமே எனக்கு அதுலேயுமே உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லா கட்சியிலையும் அயோக்கியங்க இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருக்காங்க. அந்த கட்சி சார்புக்கும் ஒரு மனிதனுடைய குணநலனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் இப்போலாம் நம்புகிறேன். ஸோ இந்த திங்கட்கிழமை ஒரு புதிய வாரம் வந்து இன்றைக்கி பலருக்கும் தொடங்குது.
எனக்கு வந்து என்ன மாதிரி ஃப்ரீலான்சருக்கு வாரம் எந்த நாளில் வேணாலும் தொடங்கும். எப்போ வேலை இருக்கோ அன்றைக்கிலேருந்து அந்த வாரம் தொடங்கும். ஸோ இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆஃபீஸில் நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நேயர்கள் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறீங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஏதோ ஒருத்தர் வந்து நேற்று சொன்னார், உங்கள் பாட்காஸ்ட் கேட்டால் பயங்கரமாக தூக்கம் வந்துடுதுங்க அப்படின்னாரு. அதனால் நீங்கள் காலையில் போடாதீங்க, நைட்டு போடுங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வர்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு. அவர்கிட்ட தான் சொன்னேன், ஏங்க நான் காலையில் போடுறதுனால நீங்கள் காலையிலேயே தான் அதை கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் நைட்டு கூட கேட்டுகிட்டே தூங்குங்க. ஒரு 10 பேர் தூங்குறாங்கன்னா அதை விட என்ன ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய சாதனை இருக்க போகுது. ஸோ நம்ம பாட்காஸ்ட் வந்து மனிதர்களை விழிப்படைய செய்கிறதோட மனிதர்களை தூங்கவும் செய்யுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இது உங்களை தூங்க வச்சதுன்னா நிம்மதியாக தூங்குங்க. இல்லை உங்களோட சமூக விழிப்புணர்வாக உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கங்க. நம்ம நிறையா பேசலாம், நிறையா உரையாடலாம். எதை பற்றி பேசலான்னு நீங்களும் உங்கள் ஐடியாஸ் கொடுங்க. ஏன்னா நான் பாருங்க பிளாங்காக வந்து உட்காந்து நானே ஏதோ ஒரு எந்த டாபிக் கூட்டிகிட்டு போகுதோ அந்த டாப்பிக்கில் நானும் கூட சேர்ந்து பயணிக்கிறேன். அதில் என்னுடைய எல்லாமே வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி பேசினா அப்படி நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அதை சொல்லுங்கள். நான் நிச்சயமாக அதை பற்றியும் பேச முயற்சி செய்கிறேன். அப்புறம் ஸோ ஒரு நல்ல நாள் இது. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. மறுபடியும் நாளை காலையில் 8 மணிக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா.